பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன பொண்ணுமா நீ கையில போய் அசிங்கமா நகத்தை வளர்த்துக்கிட்டு? கையில தான்ப்பா நகை வளர்ப்பாங்க, பின்ன தலையில நகை வளர்ப்பாங்க. இதான்ப்பா ஸ்டைலு. பொண்ணு, நீ நகை வளர்க்கறதுனால ஸ்டைலா தான் இருப்ப. இத பாரு சொல்லலாம், இதெல்லாம் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாங்க பாரு அவங்க செய்யற வேலை. பொண்ணுகிட்ட பேசினது போதும், இந்தாங்க வடைய சாப்பிடுங்க. ஏன் பொண்ணு, நான் இருக்கேன்ல அப்பா, சுட்டு விடாது கையா. என்னங்க வடை நல்லா இருக்காங்க? என்ன சரசி இப்படி கேட்ட? இப்படி கேட்க உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் கைப்பட்ட சமையலோட டேஸ்டே தனி. அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தப்ப முதல்ல நான் மயங்கிறது உன் சாப்பாட்டுல தானே. உன் கைப்பட்டா எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்க சிறப்பு இருக்கட்டும், உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே. சிச்சி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சரியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு எல்லாம் தெரியுது. அம்மா, அப்பா இன்னும் சாப்பிடவே இல்ல, எனக்கு தான் ஊட்டிட்டு இருந்தாரு. சுச்சு. அம்மா, எந்த விதத்திலயும் அப்பா உன்னை விட்டே கொடுக்கல. ஏமா, என்னக்காச்சும் அப்பா உன் மேல கோவப்பட்டிருக்காரா? என்ன பொண்ணுமா நீ, எங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருவ போல் இருக்கு. உங்க அம்மா சமையல நான் சாப்பிடும் போது அதுல குறையே இருந்தா கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அத அவ சாப்பிடும் போது அதுல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் அத அவ சரி பண்ணிக்குவா. டேய் மருமவனே, இங்க வாடா. ஐயா சாப்பிடையா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். சாப்பாட்டுல கோவத்தை காட்டாதையா, சாப்பிடையா. அதான் எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல. ஏப்பா அழுகுற? நீ சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, அழுகாதையா. இந்த பாட்டி உசுரோடு இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாதையா. நான் செத்தா தானே நீ கவலை பண்ண. எனக்கு செத்து போலாம் போல இருக்கு பாட்டி. ஐயா, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? இந்த பாட்டிக்கு நல்லது கெட்டது நீ தாயா பாக்கணும். உன்னை தவிர வேற யாரையா எனக்கு இருக்காங்க? உனக்காக தாயா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதய்யா. இந்தா இந்தா சாப்பிடையா, சாப்பிடையா. சாப்பிடு. இது பெரிய 60 அடி கூந்தலை ஒரு சீவி அழகுபடுத்துற. டேய் இருடா, மாமாட்ட சொல்றேன். கருவாச்சி, பாட்டி 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 எந்திரி பாட்டி. என்னாச்சு பாட்டி? ஐயோ என்னாச்சு பாட்டி? பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. அக்கா, டாக்டர் அக்கா. யாரு? வாங்க அக்கா. இதோ வரேன். அக்கா சீக்கிரம் வாங்க அக்கா. எங்க பாட்டி கீழே விழுந்து மூக்குல இருந்து ரத்தம் வருது. மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அக்கா. அக்கா கொஞ்சம் வேகமா போங்க அக்கா. டாக்டர் கூட்டி போறேன்னு சொல்லியே. பாட்டி பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி டாக்டர் வந்திருக்கா பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. பாட்டி எந்திரி பாட்டி. அத்தைக்கு என்னடா ஆச்சு? ஐயோ அத்தை, எந்திரிங்க அத்தை. ஐயோ என்னாச்சு? தெரியலையே, இப்படி படுத்து கிடக்காங்க. எழுந்திரிப்பா. அத்தை எந்திரிங்க அத்தை. ஐயோ இங்க மாமா என்னன்னு தெரியலமா, பாருமா அத்தைக்கு. ஐயோ இப்படி படுத்துருக்காங்க, மூக்குல எல்லாம் ரத்தம் வருது அத்தைக்கு. பாட்டி ஒன்றும் இல்லை ஒன்றும் பயப்படாதீங்க, சாதாரண மயக்கம்தான். இன்ஜெக்ஷன் போடணும், வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க.
தம்பி உன் பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாத சரியா? ஊசி போட்டிருக்கேன், எல்லாம் சரியாயிடும். ஏமா அத்தைக்கு என்னமாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மயக்கம் தெளியறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்த மாத்திரை கொடுங்க. அதுக்கு முன்னாடி வேணா அவங்க சாப்பிடறதுக்கு இட்லியோ இல்ல இடியாப்பமோ ஏதாவது ஒண்ணு கொடுங்க. வெறும் வயிற்றுல இருந்ததுனாலதான் அவங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியாகி இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு. நான் கிளினிக் போயிட்டு ஈவினிங் வந்து அவங்கள பாக்குறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். டேய் ஏன்டா அழுதுகிட்டே இருக்க? அதான் ஆன்ட்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாட்டிக்கு ஒன்றாகாதுடா, அழாதடா. டேய் விஷ்ணு அழுவாதடா. டேய் மாமாவுக்கு சாப்பாடு போட்டுட்டு பாட்டிக்கு இட்லி கொண்டு வந்துடுறேன்டா. அது வரைக்கும் பத்திரமா பாட்டியை பாத்துக்கடா, சரியா? டேய் விஷ்ணு நீ அழாதடா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்டா, பாட்டிக்கு சரியாயிரும்டா. போயிட்டு வரேன் மருமோனே. பிரியா வாமா. ராத்திரியெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்ன பாட்டிக்கு இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் பாட்டியை எப்படியாவது காப்பாற்று சாமின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பிள்ளையாரப்பா எங்க பாட்டியை காப்பாத்தி கொடு பிள்ளையாரப்பா. எங்க பாட்டி எனக்கு 4 ஐஸ் வாங்கி தரும், அதுல 2 ஐஸ் உனக்கு தரேன் பிள்ளையாரப்பா. எப்படியாச்சும் எங்க பாட்டியை காப்பாத்தி கொடு பிள்ளையாரப்பா. அப்பா விஷ்ணு. பாட்டி வாங்க அக்கா. என்ன தம்பி, பாட்டி என்ன சொல்றாங்க? சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்கக்கா. இப்ப எப்படிமா இருக்கு? அக்கா நீங்க இங்க எவ்வளவு நேரங்க இருப்பீங்க? ஏன், என்ன விஷயம்ப்பா? இல்ல நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துருவேன். அப்படியா, சரி போயிட்டு வா. சரிங்கக்கா. இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம்லாம் வந்திருக்காமா? இல்லம்மா, முந்தியெல்லாம் இப்படி வந்ததே இல்லம்மா. ஆஸ்பத்திரி பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சும்மா. இல்லம்மா, நான் ஏன் கேக்குறேன்னா உங்களுக்கு வந்தது வெறும் மயக்கம் மட்டும் இல்ல. காலையில நிறைய பேர் இருந்ததுனால இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லல. பொதுவா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டா அது காது வழியாவும் மூக்கு வழியாவும் வெளியில வரும். அப்போ இந்த மாதிரி மயக்கம் வரும். ஏதாவது கவலைப்பட்டு பிரஷர் அதிகமாச்சுன்னா மூளையில ரத்த கசிவு ஏற்படும். நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க திருச்சி இல்ல தஞ்சாவூர்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிட்டா உங்க உடம்புக்கு நல்லது. மறுபடியும் இந்த மாதிரி மூக்குல ரத்தம் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துமா. பரவாயில்லம்மா, எனக்கு என்ன இப்போ வாழ்ற வயசா? வாழ்ந்த அனுபவிச்ச வயசு தானா? என்ன பண்ணாலும் ஒரு நாளைக்கு போற உயிர் போய்த்தானே ஆகும். அவ்வளவு தூரம் போய் என் உயிரை காப்பாத்தி வந்தாலும் கூட எனக்கு யாரும் எவருன்னு கேட்பார் இல்ல. இப்ப கூட என் பேரனை விட்டுட்டு போயிடுவாள்தா, அந்த கவலையில் தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன் உங்க பிள்ளைய வந்து பாத்துக்க சொல்லுங்க, இல்லனா மருமகளை வந்து பார்க்க சொல்லுங்க. அவங்க எல்லாம் இப்ப ரொம்ப படிச்சவங்கம்மா. காலையில இருந்து நான் இப்படி இருக்கிறது ஊருக்கே தெரியும். ஏன் என் பிள்ளைக்கும் தான் தெரியும். யாரும் வந்து எதை எட்டி பார்க்கலம்மா. சாவை விட பெரிய விடுதலை இந்த உலகத்துல எதுவுமே இல்லையம்மா. தலையெழுத்து என்னவோ அப்படித்தான் நடக்குமா. எல்லாம் என்னோட விதின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக சொல்லலமா, எல்லாமே தலைவிதிப்படிதான் நடக்கும்னா அப்புறம் ஏன் நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம்? நம்ம வாழ்க்கையில தலைவிதியை எழுதினது கடவுள் தான். அதுல கடைசி பக்கத்தை மட்டும் பிளாங்காவே விட்டுருக்காரு. ஏன்னா அதுல நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கிறதுக்காக தான். ஆஸ் ஏ டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன்.
அது சரி, உங்க பேரை எங்க போறான்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? என் புள்ள டவுன்ல தொழில் பண்றான், அங்கேயே வீடு எடுத்து தங்க போறான். என் பேரன் அங்க போறான்னா அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது. பாசத்துக்கு விலை பேச முடியாது. ஆனா நீங்க கொஞ்சம் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது. பால் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேங்க. நீ வர்ற வரைக்கும் உங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்ட. சந்தோஷமா? ரொம்ப நன்றி அக்கா. இருங்கக்கா, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. உனக்கு காஃபி எல்லாம் போட தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்ன? பொதுவா முதல்ல யார சாப்பிட கூப்பிட்டாலும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. மறுபடியும் சொன்னாதான் சாப்பிடுவாங்க. நாளைக்கு நீங்க வெளியே போயிட்டு விஷ்ணு வீட்டுக்கு போனேன், அவ வீட்டுல காப்பி தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கல அப்படின்னு நீங்க வெளியே போயிட்டு சொல்லக்கூடாதுல, அதுக்காக தான் கேட்டேன். ரொம்ப சமத்தா பேசுறடா கண்ணா. அக்கா, நான் சும்மா தான் சொன்னேன். பாட்டி காப்பி போட இருந்து குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லடா கண்ணா, நீ சொன்னதே போதும். ஊருக்குள்ள போய் உன்னை ரொம்ப நல்ல விதமாவே சொல்றேன், சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா. வரேன்டா கண்ணா. சரிங்க அக்கா. ஏய் கிளம்பி வீட்டுக்குள்ள என்ன பண்ற? வெளியில வா. ஏய் ஏய் வெளியில வாங்கற. வெளிய வரையா இல்லையா? ஏய் என்ன சொன்ன? ஏய் என்ன சொன்னாங்கறல்ல? யார்கிட்டப்பா நான் என்ன சொன்னேன்? அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? நான் என்னப்பா சொன்னேன்? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எனக்கு சோறு தண்ணி போடாம என்னைய விரட்டி விட்டான்னு சொன்னியா நீ? ஏய் கிழட்டு முண்டமே, சோத்த திங்கறியா எதை திங்கற? 4 பேர் இருக்கிற இடத்துல அவளா எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறா. இங்க பாரு, இந்த மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத ரோட்ல போறவன் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா உன்னை 2ஆ பொளந்து போட்டுருவேன். இவகிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல எத்தனை பேர்கிட்ட நீ சொல்லி வச்சிருக்க? உன் தொல்லை தாங்க முடியாம தானே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன். கட்டையில போற வயசுல உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை? இனிமே யாராச்சும் வந்து என்ன கேட்டா உன்னை பெத்தவனை கூட பார்க்க மாட்டேன், கல்ல தூக்கி போட்டு கொன்றுவேன். ஏன் நீ செத்து தொலைய வேண்டிய வயசுல உயிரோட இருந்துகிட்டு ஏன் உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? டேய் ஏன்டா உம்முன உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? நான் வரல. எங்கடா வரல? நான் டவுன்ல உள்ள வீட்டுக்கு வரல. ஏன் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் பாட்டி கூட தான் இருப்பேன். பாட்டி வந்தாதான் நானும் வருவேன். டேய் எந்தறா? டேய் எந்தறா? உன்ன எது தத்த பேசிட்டு இருக்க? நான் வரல. டேய் மரியாதையா போய் கிளம்புடா. எடி. டேய் டேய் ஏங்க அடிக்காதீங்க. இங்க பாரு, கோவத்தை கிளப்பாத. பாட்டி கேட்டீங்கன்னா கொன்றுவேன். நான் டவுனுக்குள்ள நான் பாட்டி கூட தான் இருப்பேன். அடி. யோ எதுக்கு பச்சை புள்ளை போட்டு இந்த அடி அடிக்கிற? ஏய் ஓடி. யோ நீங்க வந்த புள்ள அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது? டேய் டேய் நில்றா. நில்றா. வலிக்கு போயிட்டு நான் டவுனுக்குள்ள நான் பாட்டி கூட தான் இருப்பேன். வலிக்குதே. நான் பாட்டி கூட தான் இருப்பேன். நான் டவுனுக்கு வரல. எதுக்கு ராசா அழுதுட்டு வர? வெயில் வேற மண்டை பழக்கம், எதுக்கு அழுதுட்டு வர?
பாட்டி என்ன ராசா? எனக்கு வாழவே பிடிக்கல பாட்டி. செத்து போயிடலாம் போல இருக்கு பாட்டி. எதுக்கையா அப்படி சொல்ற? நான் பாட்டி இருக்கும்போது உனக்கு என்னையா கவலை? இல்ல பாட்டி, எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு இல்லாட்டி அடிக்கிறாரு. ஒரு நாள் கூட என்னை பாசமா வச்சுக்கிட்டது இல்ல பாட்டி. அது தொலைட்டு விடு. அவன் பிறவி குணமே அப்படித்தான். அதை நினைச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற? அடிச்சானா? ஆமாம் பாட்டி. எதுக்கு அடிச்சான்? சாயந்தரம் டவுன்ல உள்ள வீட்டுக்கு போறோம் பாட்டி. நான் பாட்டி கூட தான் இருப்பேன். இல்ல பாட்டியும் கூட்டிட்டு போலாம்னு சொன்னேன் பாட்டி. அதுக்கு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு அடிச்சாரு பாட்டி. கிறுக்கு பையா, இதுக்கா புள்ளை போட்டு அடிக்கிறது? எந்த நேரத்துல அவன் பிறந்தானே என் வகுத்துல? பாட்டி, நான் உன் கூட இருக்கேன் பாட்டி. வேணான்னு மட்டும் சொல்லாத பாட்டி. நீ இல்லாட்டி என் கூட டவுனுக்கு கிளம்பி வந்துரு பாட்டி. முடியாதுன்னு மட்டும் சொல்லாத பாட்டி. எங்க போனாலும் வந்துரு பாட்டி. இங்க பாருடி, என்ன பெத்தவர பாட்டினால அங்கெல்லாம் வர முடியாது. நீ அழுகாம சமுத்தா பத்திரமா போயிட்டு வா. அப்பா அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கோ. தேவையில்லாம அடம் முடிக்காத. லீவு கிடைக்கும் போது எப்ப பாக்கணும்னு தோணுச்சோ வந்து பாரு. எனக்கு தான் உடம்பு சரியில்லைல. நான் போயிட்டு உன்னை யாரு பாத்துக்குவா? அதனாலதான். எனக்கு தான் உடம்பு நல்லா இருக்குன்னு டாக்டர் அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல. இந்த பாட்டி பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பாட்டிக்கு எதுவும் ஆகாது. அப்ப நீ என் கூட வரமாட்ட. நீ வளர்ந்து பெரிய நாய். நான் உயிரோடு இருந்தால் இல்லாட்டி நல்ல புள்ளன்னு நீ பேர் எடுக்கணும். அதான் ராசா, நீ இந்த பாட்டிக்கு திருப்பி கொடுக்குற சொத்து. கண்டிப்பா நான் நல்ல பேர் எடுத்து உனக்கு பெருமை சேர்ப்பேன் பாட்டி. இனிமே டவுன்ல போய் வளர்றதுனால நல்ல பசங்களோட பழகணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. 10 பைசா திருடக்கூடாது. இந்த பாட்டி இது நாள் வரைக்கும் உன்னை நல்ல பிள்ளையாத்தான் வளர்த்திருக்கிற. இனிமேல நீ அப்படியே தான் இருக்கணும். நல்லா நேரத்துக்கு சாப்பிடணும் ஐயா. சரி பாட்டி. அழகாம சந்தோஷமா போயிட்டு வாய்யா. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு வாய்யா. சரி பாட்டி. போயிட்டு
என்னப்பா? ஐயா பாண்டியத்தரத்துக்கு போகணும்யா. இந்த இருக்கு பாரு கோபுரம், அந்த இடத்துக்கு போனேன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கே போய் நின்னேன்னா பஸ் வரும், ஏறிப்போ. ஐயா கையில காசு எதுவும் இல்லையா? நான் வேற ஊருக்கு போறேன்ப்பா. போற வழியில நீ இறக்கி விட்டுருங்கய்யா. அப்படியே நான் கேட்டு போய்க்கிறேன்யா. சரி ஏறிக்க, நான் போற வழியில இறக்கி விட்டுறேன். சரியா? பாத்துப்பா, பார்த்து ஏறுப்பா. என் பாட்டியை பார்க்கணுங்கிற ஆசையில் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த அவசரத்தில் அவங்க கொடுத்த 100 ரூபாயை கூட எடுக்க மறந்துட்டேன். பா நீ கேட்ட ஊருக்கு இப்படியே தான் போகணும். போ, யார்ட்டையாவது கேட்டு போ. நான் இப்படியே என் ஊருக்கு போறேன், பார்த்து போ. ரொம்ப நன்றி ஐயா. கவனம். டேய் போ. தாத்தா என்னப்பா? பாண்டியத்தரத்துக்கு எப்படி போகணும்? இப்படியே போப்பா. சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா தாத்தா? நானும் அதுதான் பாரு, வா. தாத்தா நான் எப்படியா போறது? இப்படியே போப்பா. சரி நான் வரேன் தாத்தா. அண்ணா பாண்டியத்தரத்துக்கு எப்படி நான் போகணும்? தம்பி பாண்டி பத்திரமா? இதை பார், நீ கேட்ட பாண்டி பத்திரத்துக்கு இந்த பக்கமா தான் போகணும். எனக்கு வேற ஊரு, நான் இப்படியே போறேன். பார்த்து ஜாக்கிரதையா போ. சரிண்ணா. பார்த்து போ. ஏண்டி கழுத, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டான். இப்ப என்ன வச்சிருக்கானோ வம்பிழுக்க. ஏய் எங்கடி அவன்? சாப்பிட்டானே இல்லையா? யோ, அவன் உன் கூட தான் கடைக்கு வந்திருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன வந்து கேக்குற? புள்ள எங்கன்னு? என்னது புள்ள அங்க இருக்கிறான்னு நினைச்சியா? ஒத்த புள்ளைய உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. வீட்டுல என்ன? யோ, இந்த கை நீட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இருடி, புள்ளைய கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு இவ்வளவு திமிரா? கிளவிய கொண்டுட்டு வந்து அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். அண்ணா என் பாட்டிய பாத்தீங்களா? வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்ததுப்பா. பாட்டியை பார்க்கலையாப்பா? அக்கா எங்க பாட்டி வீட்டுக்கிட்ட போனீங்களாக்கா? போனப்பா, வீடு பூட்டி இருந்துச்சு, யாருமே என் இல்லப்பா. பாட்டிய பாத்தீங்களா? இல்ல பாக்கலையப்பா. அத்தை என் பாட்டிய பாத்தீங்களா? நீ எப்படா வந்த மருமவனே? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க பாட்டிய பாத்தியெல்லாம் இல்லையா? நேத்தி பார்த்தேன்டா, இன்னைக்கு நான் பார்க்கவே இல்ல. வீட்ல தான்டா இருக்கும். வீட்ல எல்லாம் பார்த்தனே, வீடு பூட்டி கிடக்கு. ஏன் உன்னைய பாக்குறதுக்கு எதுவும் டவுனுக்கு போயிருச்சா என்னமோ? எதுக்கு பாட்டிய தேடுறான்?
என்னசா பண்ற? வீட்டை பூட்டி போட்டுட்டு எங்க போன? இங்க தானே பேசிட்டு இருந்தேன். அதான் பாட்டி துண்டு காய்தல்ல. அப்ப வீட்டுல தானே பாட்டி இருப்பா. வெளியில போகல. சித்த நேரம் அங்க பேசிட்டு இருந்தப்பா. எங்கேயுமே பாட்டியை காணோம். விறகட்ட போயிருக்குமோ? ம். ம், ம். பாட்டி, பாட்டி, எங்க பாட்டி இருக்க? பாட்டி, பாட்டி, எங்க பாட்டி? டேய் வால் முளைச்ச குரங்கு, இப்படி போயிட்டு இருக்கிற உனக்கு கண்ணு புடலையிலயா இருக்கு? ரோட்ட பார்த்து வர மாட்ட? டேய் என்னடா முறைக்கிற? மூஞ்சி முகரை பாரு. ஏன்டா பேசிட்டு இருக்கலையே அடிக்கிற? என்னடா தம்பி? நாலடி நீல பைக்ல வந்தா நீ என்ன பெரிய நாட்டாமன்னு நினைப்பா? கொய்யால கொன்றுவோன்னையா. கிளம்பு கிளம்பு. இது பாட்டியோட துணி மாதிரி இருக்கே. இது பாட்டியோடது தானே? பாட்டி, பாட்டி, எந்திரி பாட்டி, பாட்டி, விஷ்ணு வந்திருக்க பாட்டி, பாட்டி, எந்திரி பாட்டி, பாட்டி, எந்திரி பாட்டி, 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 உன் பேரை வந்திருக்கும் பாட்டி, எந்திரி பாட்டி, பாட்டி, எந்திரி பாட்டி. அப்பா அது விஷ்ணு மாதிரி தெரியல. பாட்டி, எந்திரி பாட்டி, பாட்டி, விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி. பாட்டியை தூக்கி மடியில வச்சிட்டு இருக்கான்ப்பா. ஆமா, நம்ம விஷ்ணு மாதிரி தான் தெரியறான். என்னன்னு தெரியலையா? என்னமோ மடியில தூக்கி வச்சிட்டு இருக்கானே. இரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பாட்டி, எந்திரி பாட்டி, பாட்டி, எந்திரி பாட்டி, விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி, பாரு பாட்டி, நீ எந்திரி பாட்டி, விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி, எந்திரி பாட்டி, நீ பாரு பாட்டி, பாட்டி. விஷ்ணு, என்னாச்சு? அம்மா, 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 ஏந்திரிக்கம்மா. அம்மா, பாட்டி, இரு, எந்திரி பாட்டி, இரு. விஷ்ணு வந்திருக்கும் பாட்டி, பாட்டி, நீ பாரு பாட்டி, பாட்டி, எந்திரி பாட்டி, பாட்டி, எந்திரி பாட்டி, அம்மா, 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 பாட்டி, எந்திரி பாட்டி. அம்மா. விஷ்ணு, புட்ரா, புட்ரா, தூக்குடா, தூக்கு. என் பாட்டி ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இனிமே நீ அழும்போது உன் கண்ணீரை துடைக்க என் கை வராதுன்னு. அதனால தான் நான் என்னவோ நான் கூட இல்லாத போது அவங்க செத்துட்டாங்க. அதுதான் என் கண்கள்ல இருந்து வந்த கடைசி கண்ணீர். சந்தோஷம் ஐயா, இப்போ உனக்கு சந்தோஷமா? என் பாட்டி உயிர் பிரியும் போது கடைசி நிமிஷத்துல என்னை பத்தி நினைச்சு பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட அவங்க நினைவுகள் தவிர வேற எதுவுமே இல்லை. பாட்டி,
இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பிறப்போட காரணம் என்னன்னு. என் பாட்டியை போல தனிமையில வாழ அத்தனை பாட்டிக்கும் நான் பேரனா இருப்பேன். என் பாட்டி